அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகின்ற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் சென்னை கிண்டியிலே இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பொறியியல் மாணவிக்கு நடந்த சோகம், அதை தொடர்ந்து இப்பொழுது வரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டின் அந்த சம்பவத்தின் பிரதிபலிப்பு என்னவாக இருக்கிறது, எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான வீடியோவாக இந்த வீடியோவை நாங்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இறுதி வரை பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப ஏறத்தாழ 860 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியிலே அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு தான் இடமே கிடைக்கும். அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு 200 மீட்டரில் தான் கவர்னர் மாளிகை இருக்கிறது. பக்கத்தில் கிண்டி ஸ்னேக் பார்க் இருக்கிறது. அதே போல் அடையாறு கேன்சர் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. இவ்வளோ பரபரப்பான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய ஜூனியர் மாணவி அங்கே இருக்கக்கூடிய சீனியர் மாணவர் ஒருவரோடு அவர்கள் இருவருக்கும் காதல் இருந்தது. எனவே அவர்கள் அந்த ஜூனியர் மாணவி ஹாஸ்டலிலே தங்கியிருந்தார். சீனியர் மாணவர் கல்லூரி டைம் முடிந்தவுடன், வகுப்பறை முடிந்தவுடன் நேரடியாக இருவரும் தினசரி சந்தித்துக் கொள்வது வழக்கம். அப்படியாக 23ஆம் தேதி அந்த வளாகத்திற்குள்ளே சந்தித்து கொண்டிருக்கின்ற போது, ஒரு காதலர்கள் என்று சொல்லுகின்ற போதே அவர்களுக்குள்ளே சில நெருக்கங்கள் இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் முடித்துவிட்டு, அவர்களை நெருக்கத்தை முடித்துவிட்டு பேசிவிட்டு எந்திரிச்சு போகின்ற போது, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வளாகம் எப்படி இருக்கும் என்றால் இயற்கை சூழல் நிறைந்ததாக இருக்கும். நிறைய மரங்கள், நிறைய புதர்கள் இதெல்லாம் இருக்கும். அந்த மரங்கள் புதர்களுக்கு இடையிலிருந்து ஒருவன் வருகிறான். வெளியே வந்தவன் கையிலே கேமராவோடு வீடியோ ஃபோனில் சொல்லுகிறான், நீங்கள் பேசியது, நீங்கள் நடந்து கொண்ட முறைகளை எல்லாம் நான் படமாக எடுத்திருக்கிறேன். உங்களுடைய பெற்றோர்களிடம், அப்புறம் டீனிடம், அப்புறம் பப்ளிக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ என்ன செய்யணும்னா ஆப்ஷன் கொடுக்குறான். அவன் அந்த பையனை அடித்து துரட்டுறான். அதுக்கு பிறகு அந்த பொண்ணை இழுத்துட்டு உள்ளே போய் புதற்குள்ளே வச்சு ஒரு மோசமாக, இன்னும் சொல்ல போனால் என்னன்னு சொல்கிறது, ஒரு மிருகன் கூட சொல்ல முடியாது. மிருகங்களுக்கு கூட நல்ல குணங்கள் இருக்கும். அவன் அந்த பொண்ணு பீரியட்ஸ், ஒரு டாக்டர் சொல்கிறார் அந்த பொண்ணுக்கு பீரியடாக இருந்திருக்காங்க. ஏறத்தாழ 40 இடங்களில் அந்த பெண்ணுக்கு காயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த பொண்ணை சேர்த்து திருப்பி அதில் வீடியோ பண்ணியிருக்கிறான். அதையும் வீடியோ பண்ணிவிட்டு அப்பொழுது அந்த அவன் பேசும்போது ஒரு ஃபோன் வருகிறது என்று அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுகின்ற வாக்குமூலத்தில் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் அடுத்து நான் முடிச்சிட்டேன் சார், என்ன செய்யலாம் சார் அப்படின்னு சார் போட்டு பேசினான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை அது எல்லாமே இரவுக்குள்ளே நடக்குது, அதெல்லாம் இருட்டுக்குள்ளேயே நடக்குது. அதுக்கு பிறகு அந்த காதலனுடைய திரும்ப எப்படியோ தப்பிச்சு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் திருப்பி ஆஸ்பத்திரியில் சேர்க்குறான். ஆஸ்பத்திரியில் சேர்த்ததற்கு பிறகு 25ஆம் தேதி காலையில் எழுத்துப்பூர்வமான புகார் காவல்துறையில் கொடுக்கப்படுது. கோட்டூர்புரம் காவல்துறையில் கொடுக்கப்படுது. அந்த காவல்துறையில் கொடுத்ததற்கு பின்னால் துரிதமாக அதிர்ச்சி அடைந்த காவல்துறை துரிதமாகவே வேலை செய்திருக்கிறார்கள். 24 மணி நேரத்தில் அவங்க சந்தேகித்தது என்னெல்லாம், கல்லூரி வளாகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது பேராசிரியர்கள் இவர்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா, அல்லது வேறு யாராவது ஊழியர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஊழியர்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்கலாக என்று பார்க்கிறார்கள். அதெல்லாம் இல்லை என்று தெரிந்ததுக்கு பின்னால் வெளியிலே விசாரணையை தொடங்குகிறார்கள். வளாகத்திற்கு வெளியே கடை போட்டிருக்கிறவரிடம் விசாரணையை தொடங்குகிறார்கள். அப்படி விசாரணையை தொடங்குகின்ற போது தான் பீப் பிரியாணி கடை போட்டிருக்கக்கூடிய ஒரு தம்பி, ஒரு பையன், இந்த மாதிரியான ஒரு காரியத்தை என் அண்ணன் செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறான். அதற்கு பின்னால் அவன் சொன்ன விவரங்களை வைத்து கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்ற அந்த அயோக்கியனை பிடிக்கிறார்கள். பிடிக்கிறாங்க. அவன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறான். இதெல்லாம் நடக்குது, பிடிக்கிறாங்க. அவன் இன்னும் சொல்ல போனால் இந்த பையன் ரெண்டு பையனும் ஒரே டிஷர்ட் போட்டிருக்காங்க.
அவன் தம்பி போட்டிருக்க டிஷர்ட் மாதிரியே ஒரு டிஷர்ட்டை தான் போட்டுட்டு போய் பாருக்கான். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட அவனுடைய அடையாளத்தை காட்டி உறுதி செய்ததற்கு பின்னால், வீடியோ மூலமாக உறுதி செய்ததற்கு பின்னால், ஏன்னா அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, வீடியோ மூலமாக உறுதி செய்ததற்கு பின்னால் அவனை கைது செய்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவனோடு பேசிய சார் என்று பேசியது யார் என்ற ஒரு கேள்வி தமிழ்நாடு முழுக்க எழுகிறது. அந்த சார் அதாவது அரசியல் பெரும் புள்ளியா அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியில் பெரும் புள்ளியா என்பதெல்லாம் ஒரு பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது. இதற்கிடையில் காவல்துறை ஆணையர் மரியாதைக்குரிய அருண் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது, அவன் சார்னு சொன்னது வேறு யாருமே கிடையாது, அவன் அப்போ தன்னுடைய ஃபோனை ஃப்ளைட் மூடில் போட்டிருக்கான், எனவே ஃப்ளைட் மூடில் போட்டிருக்கும்போது எப்படி பேச முடியும், அவன் இந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக, பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அந்த வார்த்தையை பிரயோகித்திருக்கிறான் என்று அவர் பதில் சொல்கிறாரு. 24 மணி நேரத்தில் நாங்கள் தேடி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுடைய ஃபோனை வாங்கி பார்த்தா இவன் ஏறத்தாழ இதேமாரி நிறைய வீடியோக்களை அதில் பதிவிறக்கம் பண்ணி வச்சுருக்கான். பதிவிறக்கம்னா இப்போ வீடியோ பண்ணி வச்சுருக்கான். வேறு சில பெண்களையும் அப்படியான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க இது பெரிய பாதிப்புகளை பெரிய இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லாத்து வீட்லேயும் பெண்கள் இருக்காங்களே, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எந்த பண்ண எப்படி நம்பி அனுப்புறதுங்கிற மாதிரி கஷ்டம் இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கார். சிபிஐ விசாரணை வேணுங்கிறாரு. அண்ணாமலை சாட்டையால் லண்டன் போயிட்டு வந்தோடனே அவர் போராட்டத்தை தொடங்குறார். போராட்டத்தில் இந்த சாட்டையில் அடிச்சுட்டு வீட்டுக்கு பிச்சை கேட்பாங்க, அல்லது சாட்டையில் அடிச்சுக்கிற அது ஒரு ஒரு பிச்சை கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பக்தி நிலை என்று கூட வைத்து கொள்ளலாம். அப்படி தன்னைத்தானே தண்டித்து கொள்ளக்கூடிய ஒரு போராட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறார். இப்போ இது தமிழ்நாடு முழுக்க அரசியலாக்கப்படுது. அந்த ஞானசேகரன் திமுகவை சார்ந்தவர் என்று ஒரு தரப்பு குற்றஞ்சாட்டுகிறது. திமுக தரப்பு அவர் எங்கள் கட்சியே இல்லைன்னு. அப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய நோட்டீஸில் அவர் பேர் இருக்கிறதாகவும் வந்திருக்கு. இதெல்லாம் சம்பவங்கள். இதை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் இந்த பொண்ணு இந்த சம்பவம் நடக்கின்ற போதே அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி முதல் தகவல் அறிக்கை போடப்படுது, அதாவது எஃப்ஐஆர் போடப்படுது. அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகி அது சமூக வலைதளத்தில் பரவுது. அப்படின்னா அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணு ஊர், அந்த சம்பவங்கள் நடந்த சம்பவத்தை அந்த பொண்ணு குறிப்பிடுற விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த கேவலமானவனை விட, அந்த 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 அயோக்கியனை விட, அந்த கேவலமானவனை விட அந்த எஃப்ஐஆரை எடுத்து அதை சமூக தளத்தில் வெளியிட்டு அதன் மூலமாக தன் அரிப்பை தீர்த்து கொண்ட இவர்கள் அதை விட கேவலமானவர்கள். இது பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. காவல்துறையிட்ட இருக்கக்கூடிய அந்த ரகசியமாக இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? அப்போ அதுக்கும் காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு, மரியாதைக்குரிய அருண் சொல்கிறாரு, அது இன்டர்நெட் மூலமாக ஏதாவது அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நல்ல பதிலாக இல்லை. இதற்கிடையில் ஒரு வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து அந்த பொண்ணை எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, இந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சென்னை உயர்நீதிமன்றம் அற்புதமான அருமையான பல விஷயங்களை சொல்லியிருக்கு, நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 3 பெண்கள் கொண்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. முதல்ல இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, இதை பற்றியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதில் தான் ஐஏஎஸ் சினேகப்பிரியாவுடைய தலைமையில் 3 பேர் கொண்ட ஒரு அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் லீக் ஆனதுனால அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பலகீனங்கள், அந்த பொண்ணுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கு. இப்படி ஒரு உயர்நீதிமன்றம் தலையிட்டு இதில் இந்த சொல்லியிருக்கு. இப்போ நாம் எழுப்ப வேண்டிய கேள்விகள்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது அரசியலாக்குறீங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும்.
அவர் திமுகவில் இருந்தார் அப்படின்னா, ஏன்னா நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்குன்றாங்க. திமுகவில் இருந்தார்னா திமுகலேருந்து ஏன் திமுக தான் கட்சியில் இல்லைன்னு சொல்லணும். அவனை நீக்கிவிட்டு அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கணுமா வேண்டாமா? தன்னுடைய கட்சியில் இவ்வளோ அயோக்கியர்கள் இருந்தான் என்றால் களை எடுக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று, எதிர்க்கட்சி சிபிஐ விசாரணை வேணும்னு நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க. இது இந்த இந்த சம்பவங்கள் வருஷத்தில் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கேன். பொள்ளாச்சியில் 200 மாணவிகள், 200 பெண்கள், இளம் பெண்கள் ஒரு பண்ணைக்குள்ளே வைத்து சீரழிக்கப்பட்டார்கள். காதலின் பெயராலோ அல்லது அண்ணன் தம்பியாக பழகினதாலேயோ அல்லது ஒரு ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்ட பெண்களை மயக்கி கொண்டு போய் வைத்து அவங்கள அங்கே சித்திரவதை பண்ணி பெல்ட்டில் அடித்து அண்ணா அண்ணா என்று கதற அதே போல் உன்னை நம்பி தானடா வந்தேன், நீ என்னை இப்படி ஆக்கிறியேன்னு சொல்லி 3-4 பேர் சேர்ந்து கூட்டு கற்பழிப்புகள்லாம் நடத்தி அதை வீடியோ எடுத்து ரசித்த அந்த சம்பவங்களும், அந்த குற்றவாளிகளை இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கப்பட்டவர்களை பிடித்து உதைத்ததுக்கு பின்னால் அரசு நடவடிக்கை எடுத்ததும், அந்த குற்றவாளிகள் பத்திரமா அதுக்கு தப்பித்து வர்ற அளவுக்கு அந்த குற்றவியல் பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதும் நடந்து முடிஞ்ச சம்பவம் தான். அதிமுக ஆட்சியெல்லாம் நடந்தது. அதில் அதிமுக சேர்ந்த ஒரு அமைச்சருடைய மகனும் சம்மந்தப்பட்டதாக வந்தது. இது தொடர்ந்து வருது. அண்ணாமலை அதே போல் ஐஏஎஸ் அதிகாரி அவர் சாட்டையால் அடிச்சுக்கிறாரு, ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அது ஒரு போராட்ட வடிவம் தான்னு சொல்கிறார் அவர். சரி, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலேயே இப்போ இதெல்லாம் கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கணுமா இல்லையா? உண்மையில் நீதி வேண்டுமானால் எங்கே அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் போராடி இருக்கணும். குஜராத்தில் 2002 கூட்டு கற்பழிப்பு நடந்ததா இல்லையா? சங்பரிவார் கும்பலால். உங்கள் கட்சி பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சங்பரிவார் கும்பலால் கூட்டு கற்பழிப்பு நடத்தப்பட்டதா இல்லையா? கர்ப்பிணி பெண்கள் நடுரோட்டில் கற்பழிக்கப்பட்டார்களா இல்லையா? அது சிறுபான்மையினுக்கு எதிரான பெரும்பான்மையினுடைய கோபம் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பின்னாடி ஏன் இப்போ பாஜக ஆட்சியில் இருக்கும்போது ஆசிஃபா என்கிற சிறுமி ஒரு கடவுளின் பின்னால் இன்னும் சாமி சிலைக்கு பின்னாடி வச்சு கற்பழிக்கப்பட்டு செதைச்சு ஒரு புதரில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவங்கள கைது செஞ்சால் அவங்கள விடுதலை பண்ண சொல்லி சங்பரிவார் கும்பல், ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய சங்பரிவார் கும்பல் அதில் ஒரு அமைப்பு ஊர்வலம் நடத்தினாங்களா இல்லையா? இப்போ என்ன செஞ்சுருக்கணும் நியாயமாக? இதையெல்லாம் தப்புன்னா நிறைய சாட்டையால் அடிச்சுக்கணும் அண்ணாமலை, இந்த நீதி கிடைக்கிற வரை. அண்ணாமலை உடம்பு முழுக்க வரியாக காயம் இருக்க வேண்டும், இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அப்படியெல்லாம் அடிச்சிருக்கணும். அப்போவும் குரல் கொடுத்துருக்கணும். இதை நான் நியாயப்படுத்தவே கிடையாது. திமுகவாக இருந்தாலும் சரி, இப்போது திமுகக்குள்ளேயும் அது என்ன பிரச்சனைங்க? இப்போ பாஜக கட்சிக்கு ஆள் சேர்க்குது தமிழ்நாட்டில். யாரெல்லாம் என்கவுண்டரில் சுடப்பட வேண்டியவர்களோ அவங்கள கட்சியில் சேர்க்குது. யாரெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள், தேடப்படுகின்ற குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்தாங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க. அதே போல் அதிமுக, அதே போல் திமுக, இந்த கட்சிகளுக்கு பின்னாலெல்லாம் யோசிக்க வேண்டும் நீங்கள்லாம். அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இவங்களிருந்து ரவுடிகளுக்கும் இந்த அயோக்கியர்களுக்கும் எப்படி தைரியம் இருக்கிறது? ஏனென்றால் ஏதோ ஒரு அரசியல் கட்சி அல்லது யாராவது ஒரு அரசியலில் பெரிய ஆளாக இருக்கிற ஒரு பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க, கட்சியில் பொறுப்பு கொடுக்குறீங்க. அப்போ குற்ற பின்னணி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு நீங்கள் ஏன் பொறுப்பு கொடுக்குறீங்க? குற்ற பின்னணி இருக்கிறவங்கள கட்சியில் சேர்க்குறீங்க, அவங்கள கட்சியில் முக்கியமாக வச்சுக்கிறீங்க. சொல்லப்போனால் முன்னாள் மந்திரிகள், இன்னாள் மந்திரிகள், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க பக்கத்தில் இருக்கவங்களில் பெரும்பகுதியினரை நீங்கள் ரவுடிகளாக வச்சுருக்கீங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு வச்சுருக்கீங்க? ஏன் அவங்கள வளர்க்குறீங்க? ஒரு நேர்மையான அரசியல் போயிருச்சா? கக்கனும் காமராஜரும் பேரறிஞர் அண்ணாவும் யாரை வச்சுருந்தாங்க? தந்தை பெரியார் வச்சுருந்தாரா? ஜீவாவும் பொது உடைமையாளர்களை விட்டுருங்க, அவங்களாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. ஆனால் இப்படி ரவுடி கும்பலை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி? இப்போவும் கட்சியில் அப்படி தானே சேர்க்குறீங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தில் ரவுடிகள் உங்களுக்கு தேவைப்படுறாங்க. தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து ரவுடிகள் மூலமாக பல விஷயங்கள் நடக்குது. அதனால தான் நேர்மையான தேர்தல் நடக்கிறது இல்லை.
இதில் பிஜேபியும் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில்தான் நான் பெண்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். மாற்றம் யூடியூப் சேனல் பெண்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு காதலன் உயர்நீதிமன்றம் அழகாக சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணு தனியாக இரவில் போகக்கூடாதா? ஒரு பெண்ணு காதலிக்கக்கூடாதா? ஏன் போகக்கூடாது? அதெல்லாம் அப்படி சொல்லுவதே தப்பு என்று நல்லா சுட்டி காட்டியிருக்கு. அதனால் ஒரு பெண்ணு துணிச்சலாக ஒரு காதலிக்கிறேங்கிற விஷயம் வீட்டில் சொல்லணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வீட்டில் சொல்லணும். பயப்படக்கூடாது. ஒரு இடத்துல மட்டும் நடக்கலை, அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் நடக்கலை. ஒவ்வொரு பெண்களும் பணி செய்கின்ற இடங்களில் நடக்குது, வீட்டுக்குள்ளே நடக்கிறது. வெளியில் சொல்ல முடியாமல் பெண்கள் வெட்கப்படுவதால் அல்லது துணிஞ்சு எதிர்த்து தைரியமாக போராடாததால் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ யார் வெட்கப்படணும்? காதலியோடு அவன் ஹப் பண்ணியிருந்தா என்ன, டிஸ் பண்ணியிருந்தா என்ன, அதை படம் எடுத்து அவன்ல வெட்கப்படணும். அப்படியே நடந்துச்சானே தெரில. ஆனால் நடந்திருந்தா கூட என்ன தப்பு? ஏண்டா நாங்கள் ஏன்டா வெட்கப்படுறோம்? போய் சொல்டா, நீ தாண்டா வெட்கப்படணும் அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதேமாரி எவ்வளோ காவல்துறையில் கூட உயர் அதிகாரிகளால் கீழே இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்குது. அதிகாரமற்று சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் யாராவது தீர்ப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, திருப்பி அடிக்க வேண்டும். அதான் நாங்கள் சொல்கிறோம். பயப்படாதீங்க. பொது வெளியில் இன்றைக்கி வளர்ந்த சமூகம் இது. இந்த வளர்ந்த சமூகத்தில் நீங்கள் இதெல்லாம் ஐயோ நம்ம பேர் கெட்டு போயிருமோ அதுவும் நினைக்கிறதான் இப்படியான அயோக்கியர்களை உருவாக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த அரசியல் கட்சிகள், இந்த ஞானசேகரனுக்கு 20 வழக்கு இருக்கான். காவல்துறை தான் அறிவிக்குது. அருண் தான் சொல்கிறார் 20 வழக்கு இருக்குது. அந்த வழக்கெல்லாம் திருட்டு குற்றங்கள் தான் சொல்கிறார். திருட்டு குற்றமே வச்சுக்குவோம். திருட்டு குற்றம் உள்ள ஒருத்தனை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்திற்குள்ளே ஒரு பீப் கடை வைக்கிறதுக்கு அனுமதித்தது யார்? எப்படி இவங்க வைக்க முடியும்? அதெல்லாம் இடம் பிடிக்கணுன்னா ஒரு பின்புலம் இல்லாமல் இடம் பிடிக்க முடியாது. அவன் 2012 இதேமாரி ஒரு பண்ணிட்ட ஈடுபட்டிருக்கான்றது செய்தியாக வருது. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம், துணிந்து போராடுங்க. பெண்கள் எந்த இடத்தில் உங்களுடைய விருப்பம் இல்லாமல் எது நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். இந்த சமூகத்திற்காக பயப்படாதீங்க. துணிச்சலாக சில முடிவுகளை எடுங்க. இந்த பொண்ணு கூட பாராட்டத்தக்கவர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் கையெடுத்து கும்பிடக்கூட வேண்டியவர்கள். அந்த அளவுக்கு அவங்க இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு இது புகார் கொடுக்க முடிந்தது. விசாரணைக்கு போயிருக்கிறது. உயர்நீதிமன்றம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. காவல்துறை கூட 24 மணி நேரத்தில் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே சிபிஐ விசாரணை வேணுமா வேண்டாமா அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பலை. ஆனால் இங்கே தேவை குற்ற பின்னணி பின்னணியை சில சமயங்களில் நல்லவங்க மேலேயும் காவல்துறை உருவாக்கிறோம். உண்மையான குற்ற பின்னணி இருக்கக்கூடியவர்களை அரசியல்வாதிகள் தயவு செய்து தங்கள் அருகில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.